ஒவ்வொரு கள்ளத்தனங்களும் இருதயத்தில் தோன்றும் அருவருப்புகளும் பொல்லாப்புகளும் உன்னை நரகத்திற்கு நேராக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. நீ நரகத்தை கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறாய். இருதயத்திலிருந்து கள்ளத்தனங்களை அருவருப்புகளை முற்றிலும் தன்னை விட்டு அகற்றி ஆவியானவர் உதவியோடு பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் பரலோகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பெரும் திறமைசாலிகள் என்றும் ஞானவான்கள் என்றும் நினைத்து வாக்குவாதத்தினாலும் எரிச்சலினாலும் தந்திரத்தினாலும் உங்களை ஒடுக்குகிறவர்களுக்கு ஈடாக நீங்களும் அதையே செய்யாமல் இருங்கள். பவுல் சொல்வதைப் போல அவர்கள் பார்வைக்கு நாம் புத்தியினராகவும் விபரம் இல்லாதவர்களைப் போலவும் தோன்றினாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் காரியங்கள் தேவனுடைய காரியங்களை அவமாக்க நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்காமல் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். யாரும் யாரையும் மாற்ற இயலாது. ஆனாலும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அதன் மூலமாகவும் மாற்றத்தை ஏற்படுத்துவார். விசேஷமாக குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் குடும்பத்தினருக்குள் அனுமதிக்காதீர்கள். ஒருவருக்கொருவர் தாழ்மையோடு புத்திமதிகளை சொல்லி தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ள குடும்பமாக ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். வரங்கள், வல்லமைகள், திறமைகள், ஊழியங்கள், காணிக்கைகள், தசம பாகங்களை கொண்டு பரலோகத்திற்குள் செல்ல முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆவியின் கனிகள் இல்லாதவர்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை. ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வாழுங்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவனுக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த காலங்கள் தான் நாம் மனம் திரும்ப ஆயத்தமாக கொடுக்கப்பட்ட நாட்கள். இவைகளை அலட்சியம் செய்கிறவர்கள் ஐயோ ஐயோ என்று சொல்கிற இடத்திற்கு தான் செல்ல முடியும்.